வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் சக்தி 5.1 prologic போர்டு பற்றி ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது இன்னும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சக்தியிலே prologic போர்டு, இந்த போர்டு மார்க்கெட்டில் கிடைக்கிது. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா பியூல் பவர் சப்ளையில் ஃபங்க்ஷன் ஆகிறது. நீங்கள் இப்போ இந்த இடத்துல ப்ளஸ்ஸு 24 வோல்ட்டு, இங்கே கிரவுண்டு, இது மைனஸ் 24 வோல்ட்டு கொடுக்கணும். நீங்கள் டியூல் பவர் சப்ளைலேயே இப்போ இந்த மாதிரி டிடி 2030 டியூல் பவர் சப்ளை போர்டு வச்சுருக்கீங்கன்னா அதுக்கும் பயன்படுத்தலாம். இதுக்கு 12-0-12 ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு இதுக்கு லைன் கொடுப்போம். டியூல் பவர் சப்ளை எடுத்து அதே லைனை இங்கேயும் கொடுக்கலாம். நீங்கள் இங்கே நீங்கள் ப்ளஸ் 12 வோல்ட்டு, இங்கே கிரவுண்டு, இது மைனஸ் 12 வோல்ட்டு இங்கே கொடுக்கலாம். அதுலேயும் ஃபங்க்ஷன் ஆகும் இந்த போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஐசி போட்டிருப்பாங்க. இந்த 4 ஐசி பார்த்தீங்கன்னா TL084 ஐசி தான். அது 4மே. இதில் இன்புட் நீங்கள் ஸ்டீரியோ இன்புட் இங்கே கொடுக்கணும். இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் 6 அவுட்டு வரும். எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அவுட்டு, இங்கே ரைட் அவுட்டு, இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு. இந்த சிக்னல் இங்கே எடுத்துக்கணும். இதில் சப் அவுட்டு இங்கே வரும். இது பூரா நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது சப் அவுட்டு, இது ஃப்ரண்ட் லெஃப்ட் அவுட்டு, இது ஃப்ரண்ட் ரைட் அவுட்டு இங்கேக்குள்ளே வரும். அது இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு இங்கேக்குள்ளே வரும். ஆனால் இது சரவுண்டை பொறுத்தளவுக்கு இது மோனோ சேனல் தான். எப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு சேனல் தான் அவுட் வரும். அதை 2 கண்டென்சரை போட்டு தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. சரவுண்டை பொறுத்தளவுக்கு இது மோனோ தான். நீங்கள் அதை எடுத்து அப்படியே நீங்கள் சரவுண்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் சென்ட்ரு அவுட்டு இங்கே வருது. சென்ட்ருனா வாய்ஸ் மட்டும் வரும் பார்த்தீங்களா, அந்த அவுட்டு இங்கே வரும். நீங்கள் அங்கேருந்து எடுத்து கொடுத்துக்கலாம். இது போக இப்போ இது பார்த்தீங்கன்னா இது 1 2 3 4 5 6 சேனல் வந்துருச்சு. இதை நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் prologic எடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு ஐசி போட்டு ஒரு செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது கெய்னர் செக்ஷன். கெய்னர் செக்ஷன் எதுக்குங்க இது கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் பழைய டிவிடி பிளேயர்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் 5.1 அவுட்டு 6 அவுட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை இந்த செக்ஷனில் கொடுத்து அவுட்டு எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கெயின் கூட்டி குறைச்சிக்கலாம். அதுக்கு அந்த ஆப்ஷனு. சரி, நம்ம 6 சேனல் வருது, இதில் 4 தானே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 சேனலை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் கொடுத்துக்கணும். மிச்சம் 4 சேனல் இருக்குது பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பு, இந்த மாதிரி 4 சிக்னல் நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா. அதை நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 4 இன்புட்டுக்கு பாருங்கள். இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 4 கொடுக்கணும். 4 கொடுத்து 4 அவுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இங்கே இன்னும் இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு சென்ட்ரு எண்ணு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க. டிவிடி பிளேயரோட அவுட்புட்டில் நம்ம எடுப்போம் பார்த்தீங்களா, அதோட இது சென்ட்ரு இங்கே எண்ணு கொடுத்தோம்னா இங்கே சென்ட்ரு அவுட் எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி சப்பு போர் இன்னும் கொடுத்தோம்னா சப்பு போர் அவுட் எடுத்துக்கலாம். இங்கே சரவுண்டு இன்னும் கொடுத்தீங்கன்னா சரவுண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே சரவுண்டு இன்னும் கொடுத்தீங்கன்னா சரவுண்டு அவுட் எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு நேரம் கொண்டு போய் ஒரு AC3 சுவிட்சு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. அதில் எப்படின்னா நீங்கள் 2 சேனல் வந்தாலும் சரி 5.1 சேனல் செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதான் AC3 சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. அந்த சுவிட்சு கனெக்ஷன் வேணுன்னா சொல்லுங்கள், நான் வேணால் சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது இங்கே ஒரு ப்ரீசெட் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது சப்பு பவர் கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட். நார்மல் சக்தி போர்டு யூஸ் பண்ணுறீங்களா, சப்பு பவர் ஃப்ரீ, அதேமாதிரி பேஸ் டேபிள் ஃப்ரீ, எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரே போர்டில் வந்துடும் உங்களுக்கு. இதில் ஒரே போர்டில் வந்துடுது. இப்போ அதே மாதிரி இங்கே பேஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்லேயே வந்துடுது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு பேஸ் டேபிள் இங்கே எடுத்துக்கலாம், இங்கே ரைட்டுக்கு பேஸ் டேபிள் இங்கே எடுத்துக்கலாம். ஆனால் இந்த போர்டு நான் நேற்று தான் வாங்கினேன். இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு, அதை நான் சரி பண்ணியிருக்கேன். என்னென்னா இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வெளியே போட்டிருந்தாங்கன்னா 1 ohms என்னமோ போட்டிருந்தாங்க. அந்த வேல்யூ மாற்றி போட்டாங்க. அதை நான் எடுத்துகிட்டு 5K6 போட்டிருக்கேன். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5K6 கரெக்டாக போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல மட்டும் மாறி இருந்துச்சு. அது மாதிரி நீங்கள் வாங்குகிற பொருள் அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ மட்டும் மாற்றிக்கிங்க. இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது பேசிக் prologic போர்டு. இது நல்லாவே இருக்கும். இது ஒரு ஆம்பிளிஃபையரில் கனெக்ஷன் பண்ண போகிறேன். வேணால் உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வேணால் மேக் பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.